பிரதோஷங்கள் பல இருப்பினும் அவை அனைத்திலும் முக்கியம் வாய்ந்த பிரதோஷம் என்பது சனி பிரதோஷம்தான். இதற்கு பெரிய பிரதோஷம் என்றும் ஒரு பெயர் உண்டு. தேவர்களை காக்க ஈசன் ஆலகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை அல்லவா? அத்துடன் தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து ஈசனிடம் சரணடைந்த போது சந்தியா நிருத்தம் என்னும் அற்புத நடனத்தை ஈசன் ஆடிய நாள் திரியோதிசி திதி கூடிய மாலை நேரம். ஆக சனிக்கிழமையும் திரியோதச திதியும் கூடிய நாளில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் ஆகும். அப்போது நாம் செய்கின்ற வழிபாடே சனி பிரதோஷ கால வழிபாடு ஆகும். சனி பிரதோஷம் சிவராத்திரிக்கு முன்னால் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் ஆகும். சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ நேரத்தில் உலகம் ஒடுங்குகிறது. எனவே ஈஸ்வரனிடம் ஒடுங்க அதுவே சரியான நேரம். பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்வதாக ஐதீகம். பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகின்ற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்தில் இருக்க இயலாவிட்டாலும் ஈசனை மனதில் நினைத்து கொண்டாலே நினைத்தது நடக்கும். பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன்கள் கிடைக்கும். சனி பிரதோஷ தினத்தன்று விரதம் தொடங்கி பிரதோஷம் தோறும் விரதம் இருந்து வந்தால் ஈசனிடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கை எல்லாம் நிறைவேறும். பிரதோஷ நாட்களில் தவறாது விரதம் இருந்து வழிபட்டால் கடன், வறுமை, நோய், பயம், மரண வேதனை நீங்கும் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. பச்சரிசி, பயித்தம்பருப்பு ஆகியவற்றில் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அதை வடிகட்டி வெல்லம், தேங்காய்ப்பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும். பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசியை நிவேதனமாக நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது. பிரதோஷ கால விரதம் தொடங்குபவர்கள் ஆவணி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குவது மகா உத்தமம். பிரதோஷ நேரத்தில் பெருமாள் கையிலை மலையில் இருப்பதால் பிரதோஷ நேரத்தில் பெருமாள் கோவில்களில் திரை போட்டு மூடி இருப்பார்கள். ஒவ்வொரு பிரதோஷத்திலும் வில்வ இலை அலங்காரம் செய்து பூஜித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்ய எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்றவற்றை வாங்கி தரலாம். அபிஷேகம் முடிந்த பின் அருகம்பூ மாலை சாற்றி பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் நல்ல பலன் தரும். உற்சவ மூர்த்திக்கு பூஜையின் போது பால், இளநீர், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இவற்றினை தரலாம். மூலவரது தீபாரணி முடிந்த பின் நந்திகேஸ்வரது காதில் பிறர் கேட்காதவாறு நம்முடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் அவரிடம் கூறுதல் வேண்டும். இவ்வாறு 12 பிரதோஷ காலங்கள் வரை கூறி வந்தால் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். நந்திகேஸ்வரருக்கு நெய்வேத்தியமாக பச்சரிசியுடன் வெல்லம் கலந்து வைத்து வழிபாட்டிற்கு பிறகு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுப்பதாலோ அல்லது கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதாலோ நமது தோஷங்கள் தொலையும். திருநாமங்களையும் சிவபுராண பாடல்களையும் பாடுதல் வேண்டும். இவ்வாறு பக்தியுடன் பாடுவதால் தோஷம், பாவம், கஷ்டம் நீங்கி நன்மை தரும். முக்கியமாக பிரதோஷ நாளன்று உபவாசம் இருந்து கடவுளை வழிபட வேண்டும். தரிசனம் முடிந்த பின்னர் பால், பழம் அருந்தி வெறும் தரையில் படுத்து உறங்கினால் பிரதோஷத்திற்கான முழு பலன் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று பிரதோஷ கால வழிபாட்டில் கலந்து கொண்டு முறையாக சிவனை வழிபட்டு வந்தால் 15 நாட்கள் சிவாலயம் சென்று சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். தொடர்ந்து 5 முறை பிரதோஷ கால வழிபாடு சிவனை வணங்கி வழிபாடு செய்தால் ஓராண்டு காலம் சிவாலயம் சென்று சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். தொடர்ந்து 12 முறை பிரதோஷ கால வழிபாட்டில் கலந்து கொண்டு முறையாக சிவனை தரிசித்து வணங்கி வழிபாடு செய்தால் ஒரு கும்பாபிஷேகம் கண்ட பலன் கிடைக்கும். அத்துடன் மன வலிமை, பெரும் சந்தோஷம் கூடும். தொடர்ந்து 12 ஆண்டு காலம் தவறாமல் பிரதோஷ கால வழிபாட்டில் கலந்து கொண்டு முறையாக சிவனை தரிசித்து வணங்கி வழிபாடு செய்தால் பாவங்கள் தொலைந்து துன்பங்கள் அகன்று கடன்கள் தீர்ந்து தீராத நோய் விலகும். அதோடு செல்வங்கள் பெருகும்.
மகப்பேறு கிடைக்கும். துடன் முக்தி என்கின்ற மீண்டும் இவ்வுலகில் பிறவாத நிலையாகிய பேரின்ப பெருவாழ்வு அமையும். மேலும் சனிக்கிழமைகள் வரும் பிரதோஷ தினத்தன்று முழு உபவாசம் இருந்து பிரதோஷ நேரத்தில் வழிபாட்டு வந்தால், சாதாரண பிரதோஷ வேளையில் சிவாலயத்தில் வழிபாடு செய்தால் ஒரு வருடம் ஆலயம் சென்று வழிபாடு செய்த பலன்கள் சனி பிரதோஷத்தன்று கிடைக்கும். சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்தில் வழிபாடு செய்தால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும். ஒரு சனி மெகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். திரியோதச திதியில் வரும் நாட்களில் மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகும். பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவதால் சகல விதமான தோஷங்களும், பாவங்களும், துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம்தான் சனி மகா பிரதோஷம்.